வாங்க இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹால் டிக்குள்ளே போகிறோம். இந்த டியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இயந்திரங்கள் தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இராணுவ தளவாட பொருட்கள் மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா விவசாய இயந்திரங்கள் தான் இருக்கும். வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் அந்த தான் என்ட்ரன்ஸுங்க வழிங்க. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஹால் ஏபிசி இருக்கும், இது ஹால் டிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஹால் ஜி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் அவுட்டோர் நர்சரி இருக்குங்க. வாங்க ஹால் டி இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஹால் டி இதில் போனீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் உள்ள கண்காட்சியில் இடம்பெற்றிருக்குது, ஸோ அது என்னென்ன பொருட்கள், அதனோட டிஸ்கிரிப்ஷன், அது என்ன கம்பெனி, அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. வாங்க இப்போ ஹால் டிக்குள்ளே போகலாம். இந்த ஹால் டின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு மெமரியான ஒரு பிளேஸ். இங்கே தான் வந்து நம்ம ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனது. எக்ஸாம் எழுதி இங்கே தான் பாஸ் பண்ணது. ஸோ அந்த ஹால்குள்ளே வரும்பொழுதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்குது. வாங்க ஹால் டியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீடாக ஒரு வியூ பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டிராக்டர் ரொட்டவேட்டர் தாங்க. ரொட்டவேட்டரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது ரொட்டவேட்டர் வந்து நமக்கு எப்பவுமே மேக்ஸிமம் விவசாய நிலங்களுக்கு பயன்படுகிறது இல்லைங்களா. நம்ம வீட்டு தோட்டம் எல்லாம் விவசாய நிலம் பயன்படுது. ஸோ அந்த விவசாய நிலங்களில் பயன்படுற ரொட்டவேட்டர் எந்தெந்த வகையில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிராக்டருங்க, மாடர்னான டிராக்டர். அதை பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக அப்டேட் போடுவாங்க இல்லைங்களா. அந்த அப்டேட் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கெலாம் ஒவ்வொரு அப்டேட்டாக இருக்குங்க அந்த டிராக்டரு. அதான் டிராக்டரு. அப்புறம் அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம். இதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டிராக்டர்ஸ் தான். முழுவதும் டிராக்டர்ஸ், டிப்பர்ஸ். இதை பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரை பாருங்கள். நம்ம டிராக்டர் பேக் வீல் சைஸ்க்கு இருக்குங்க ஒரு வீடு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சாதா டிராக்டருடைய பேக் வீல் சைஸ் தான் இந்த. அந்தளவுக்கு மிகப்பெரிய டிராக்டர். நல்லா 755 அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் ஒரு ஆஸ்பர் கெப்பாசிட்டியில் ஒரு டிராக்டர் தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா பார் கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த டாக்டரோட மொத்தமான டீட்டெயில்ஸும் டிராக்டருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு கிடச்சிரும். வாங்க அப்படியே ஒன் பை ஒன்றா அப்படியே பார்த்து போகலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து போகலாம். பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா கம்பெனி தாங்க. மகேந்திரா கம்பெனி தான் வந்து இறக்கிருக்கிறாங்க. அப்படி வாங்க அடுத்த ஒன் பை ஒன்றா பார்த்து போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மினி டிராக்டருங்க. சின்ன சின்ன தோட்டங்கள்லாம் இருந்தது அப்படின்னா இது குபேட்டா கம்பெனியோட தான். சின்ன சின்ன ஏரியாக்களில் போகிறதுக்கு இந்த டிராக்டர் வராங்க. சின்னதாக ஒரு ஆம்னி கார் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த சைஸ்க்கு ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ டிராக்டர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா. அந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியும் டிராக்டருடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெமோவாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியும். கதிரருக்கு இயந்திரம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா செட்டு மேலே டிராக்டராகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த செட்டை அப்படியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம கதிரருக்கு இயந்திரமாக கூட பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கே தெரியும் புரியுது இல்லைங்களா. இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய மிஷினரியாக இருக்குதுங்களா. கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சொல்கிற ஒரு கம்பெனி. அந்த மிஷினை பார்க்கும்போது பயங்கர ஜெகஜாண்டிக்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய மிஷின் இது. வேற ஒன்றும் இல்லைங்க. டிராக்டர் வீல் இருக்குல்ல, அந்த வீலில் தான் உங்களுக்கு அந்த செயினில் பிளாக் போட்டு அதுலேருந்து ரொட்டேஷன் ஆகி போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இயந்திரமாக இருக்கிறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறது தாங்க என்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் எல்லாமே. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. பாருங்கள் இது சோளக்கருது வெட்டுறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் செட்டு தாங்க. இதை வச்சு நம்ம இப்படி அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அசம்பிள் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு அறுவடை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது வாங்க பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே இயந்திர வகைகள் தான். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்டால் இந்த ஸ்டால்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளாங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபில் ஆகிருக்கு. ஏன்னா 4 days உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 days கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 daysங்கிறது மொத்தமாக ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ தான் மிக்சர்ஸ்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குதுங்க. பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா.
வாங்க அந்த கார்டன் டூல்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்ன ரேட்டுன்னு கேட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டி அது பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராக்டர்ஸ் இன்ஜினியர் எக்யூப்மெண்ட்ஸ் தான். பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 இருக்குங்க. அதாவது ஒரு சில ஸ்டால் கிடச்சிருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹால் ஏவிலே பார்த்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன வீடர் அதெல்லாம் பார்த்தோம், செக் பண்ணோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் இருந்ததுங்க, ஹால் ஜியில் கூட இருந்ததுங்க. ஸோ ஹால் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். 1 by 1 பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம். பாருங்கள் ட்ரோன்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரோன்ஸ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பெஷல் ட்ரோன்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா 10 kg வெயிட் கெப்பாசிட்டி உங்களுக்கு லிஃப்ட் பண்ணும். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடும். இது பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச்சில் அவங்க சார்பாக தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ட்ரோன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்ஸு ட்ரோன்ஸ்லாம் இருக்குதுங்க. எவ்வளோ கேஜி வெயிட்டு, என்ன எப்படி எடுக்கிறது வைக்கிறது சம்மந்தமான எல்லா தகவலும் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்களும் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கிறாங்க, தெரிஞ்ச நண்பர்களும் வந்திருக்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களும் ஒரு இடத்துல பிஸியாக இருக்காங்க, ஸோ மீட் பண்ணிக்க முடியல. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டால்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்டால்ஸ்லாம் போட்டு மிகவும் சிறப்பாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நுமாட்டிக் சிஸ்டத்துக்கு உண்டான ஹெட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். வாங்க பார்த்திங்க அப்படின்னா முழுவதுமாக ஒரு ஒட்டுக்காக ஒரு 2-3 ஏக்கரா இருக்குங்க ஒரு பில்டிங் மட்டும். ஸோ அந்த பில்டிங்கில் தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். வாங்க இது பாருங்கள் வீடர்ஸ்லாம் எப்படி மாடல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. வீடர்ஸ்லாம் எப்படி ஓட்டலாம்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் பொருட்கள் அது மாதிரிலாம் வச்சுட்ருக்காங்க. பாருங்கள் பார்க்கும்போது இல்லை. ஸோ சிசு இந்த மாடல் இன்ஜினியரிங், ஆனால் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் லைன்லேயும் கொண்டு வந்து காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். சேஃப் அக்ரிகல்ச்சர்.